Hi, hello. Welcome to Sri Electronics and Embedded Solutions Coimbatore. So, இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிட் வந்து பாத்தீங்கன்னா 36 volt 350 watts fat tire cycle hub motor. அதாவது டயர் வந்து கொஞ்சம் பெரிய மாடலில் வரக்கூடிய சைக்கிளுக்கு எஸ்பெஷலி வந்து நம்ம மாடல் வந்து 36 volt 350 வாட்ஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு உண்டான வீடியோ தான் இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் அசம்பிள் பண்ணி ஸோ கனெக்ஷன் கொண்டு எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து 3 செக்மெண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிட்டு, இந்த கிட்டினுடைய டோட்டல் ஆக்சசரிஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறத சொல்கிறோம். செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டீட்டெயில்ஸு, எப்படி வந்து கண்ட்ரோலர் மோட்டரில் இன்டர் கனெக்ட் ஆகி எப்படி இந்த பிரேக்ஸு இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குங்கிறது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் வந்து நம்ம வந்து டெமோ, ஃபுல் டெமோ வந்து நம்ம வந்து காமிக்கிறோம். ஆக்சலரேட் பண்ணி ஸ்பீடோமீட்டரில் ஆக்சலரேட் பண்ணி எவ்வளோ ஆர்பிஎம் அச்சீவ் ஆகுங்கிற ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த கிட்டனுடைய ஹோல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் ஆக்சசரிஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கிட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு எஸ்எஸில் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டருக்கும் இந்த மோட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஹப்புனுடைய டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 36 volt மோட்டார். சரிங்களா? ஸோ இது வந்து பியூர் எஸ்எஸ் ஃபினிஷில் வருது நம்மளுக்கு. ஸோ ஒரு பிராண்டட் மோட்டார் தான் அது. சரிங்களா? இது வந்து ஃபேட் டயர் இருக்கக்கூடிய சைக்கிளுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 6 inch ஹப் மோட்டார். இங்கே அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் நம்ம வந்து ஸ்போக்ஸ் வந்து ஸோ இது வந்து நம்ம எஸ்எஸ் ஃபினிஷில் வரக்கூடிய நம்ம இந்த 36 volt 350 watts ஹப் மோட்டார் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்த ஆக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் திங், it's the heart of the unit. It is nothing but a controller. கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 36 volt 350 watts கேத்தான் பிராண்டுடைய கண்ட்ரோலர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ ஒரு அலுமினியம் இதில் வந்து ஹீட் சிங்க் போட்டு நம்மளுக்கு இந்த கண்ட்ரோலர் வந்து வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைட் கம் ஹாரன் சுவிட்ச் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஹாரன் அலாங் வித் லைட், ஹெட்லைட். ஸோ அதனுடைய நெக்ஸ்ட் இதில் நான் டெமோலையே காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட் இண்டிகேட் ஆகுது. ஸோ நல்லா பவர்ஃபுல்லான லைட்டு. ஸோ அடுத்தது இது வந்து லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஹாரன், இந்த க்ரீன் கலர் வந்து ஹாரனுக்கு வந்து ஹாரன் பாருங்கள் நல்லா சவுண்டாகவே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 sets ஆஃப் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் பிரேக்ஸு ரெண்டுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இனி ஒன்றும் இல்லை, நல்லா குவாலிட்டியில் 2 பிரேக் செட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது கூட. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ராட்டில் இதில் வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஒன்று வந்து பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், பவர் ஆன் ஆஃப். இன்னொன்று வந்து டிஸ்பிளே த்ராட்டில், டிஸ்பிளேயில் வந்து பேட்டரியினுடைய வோல்டேஜ் லெவல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பேட்டரியினுடைய வோல்டேஜ் லெவல். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டி இது கூட வருது. ஸோ இது வந்து நார்மல் லெஃப்ட் சைடு போடக்கூடிய இது வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து டோட்டல் கிட்டாக வருது நம்மளுக்கு. சரிங்களா?
பவர் கீ, பேட்டரி இண்டிகேட்டர் அண்ட் ஆக்சலரேஷன் இது எல்லாமே வருது. ஸோ இதுதான் இந்த ஹோல் ஆக்சசரிஸில். இந்த கிட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்சசரிஸ் வந்து இன்னொருக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 36 வோல்ட் 350 வாட்ஸ் ஃபேட் டயர்னுடைய ஹப் மோட்டார். செகண்ட் வந்து கண்ட்ரோலர். தேர்டு வந்து பிரேக் அசம்பிளிஸ், போத் ரைட் அண்ட் லெஃப்ட் பிரேக்கு. ஸோ அடுத்தது வந்து இது வந்து நமக்கு ஹாரன் கம் ஹெட்லைட் சுவிட்சு. இது வந்து ஹெட் டார்ச் வித் ஹாரன், ஹெட்லைட் வித் ஹாரன். ஸோ அடுத்தது வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து த்ராட்டில்லையே பவர் கீ சுவிட்சு, டிஸ்பிளே அண்ட் ஆக்சலரேஷன் எல்லாமே ஒரே இதில் வந்து பண்ணிக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட் கிட்டாக நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிட்டு வந்து உங்களுடைய சைக்கிள் வந்து கொஞ்சம் பெரிய வீலாக இருக்குது, பெரிய டயராக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இந்த கிட்டை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்லேயே 3 டிஃப்ரெண்ட் கிட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 3 or 4 டிஃப்ரெண்ட் கிட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 36 வோல்ட் 250 வாட்ஸ் 6 inch வரக்கூடிய ஹப் மோட்டார். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 36 வோல்ட் 350 வாட்ஸ் ஹப் மோட்டார். ஸோ இன்னொன்று வந்து 48 வோல்ட் 250 வாட்ஸ் ஹப் மோட்டார். ஸோ இது வந்து 36 வோல்ட் 350 வாட்ஸ் ஃபேட் டயர். ஸோ 4 டிஃப்ரெண்ட் கிட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, சைக்கிளுக்கு மட்டுமே இந்த 6 inch ஹப் மோட்டரில் நமக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு டைப் தான் இந்த ஃபேட் டயருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹப் மோட்டார். ஸோ இந்த கிட்டு வந்து எங்ககிட்ட லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கஸ்டமருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற வேண்டி தான் நம்ம இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் உங்களோட வண்டிகளில் பெரிய டயராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி இந்த ஹப் மோட்டர் வாங்கி நீங்கள் கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கலாக பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் செக்ஷன், ஸோ தட் இஸ் கனெக்ஷன் செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ வந்து போகலாம். ஸோ செகண்ட் வந்து கனெக்ஷன் செக்மெண்ட்டில் நமக்கு வந்து மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயர் இது தான். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயர். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நான் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன், தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் கனெக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், க்ரீன், எல்லோ அண்ட் ப்ளூ. ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸு. இந்த 5 pin கனெக்டர் வருது இல்லைங்களா, இதை வந்து நம்ம டைரெக்டாக இது கூட மவுண்ட் பண்ணிடுறோம் இந்த பிளாக் கலர் கனெக்டரோட. ஸோ இது நம்ம டைரெக்டாக இன்டர்கனெக்ட் பண்ணிடுறோம் இது கூட. ஸோ இது வந்து ப்ளூ டு ப்ளூ, எல்லோ டு எல்லோ, க்ரீன் டு க்ரீனில் கனெக்ட் பண்ணிடுறோம். இதுதான் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு வரக்கூடிய மெயின் கனெக்ஷன். சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரேக்குக்கு வந்து 2 செக்மெண்ட்டாக வருது. ஸோ இந்த பிளாக் அண்ட் எல்லோ, சரிங்களா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து இன்டர்கனெக்ட் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணுறோம். பிளாக் அண்ட் எல்லோ வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பிரேக்குக்கு வந்து போகுது. சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம சப்ளை வந்து கொடுக்கணும். சப்ளை வந்து இந்த ரெட்லேயே இது கொஞ்சம் வேறு மாதிரி கலர் வருது, கொஞ்சம் டார்க் ரெட் மாதிரி வருது. ஸோ இதில் வந்து நம்ம சப்ளை 36 வோல்ட்டு வந்து இன்புட் கொடுக்குறோம். ஸோ இந்த பிளாக்கில் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஆஃப் தி சப்ளை வந்து கொடுக்குறோம். சரிங்களா, இந்த 2. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ராட்டிலில் இருந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயினு. ஸோ த்ராட்டில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்னிங் போகுது. ஸோ லைட்னிங்க்கு வரக்கூடிய கீ சுவிட்சு, பவர் கீக்கு வரக்கூடிய சுவிட்சு இந்த ஒயிட் அண்டு எல்லோ. ஸோ இதுலேயும் நம்ம ஒயிட் அண்ட் எல்லோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது இது வந்து த்ராட்டில் ஆக்சலரேஷனுக்கு. இது வந்து இந்த பிளாக்கு, க்ரீனு அண்ட் ரெட்டு இஸ் கனெக்டட் அக்கார்டிங்லி டு இது வந்து ரெட் டு ரெட்டு, க்ரீன் டு க்ரீனு, பிளாக் டு பிளாக்கு, அதுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம த்ராட்டில் கனெக்ஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹெட்லைட் கம் ஹாரனுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஹெட்லைட் கம் ஹாரன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் கம் ஹாரன். ஸோ இங்கே ஒரு கனெக்டர் ஒன்று வரும் நம்ம இதில். ஸோ அந்த கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ இது வந்து ஹெட்லைட்டுக்கு போகக்கூடியது. இது வந்து 2 ஆப்ஷன், ஹாரனுக்கும் இதுக்கும் போகக்கூடியது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்லைட் கம் ஹாரனுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஒயிட் கலர் கனெக்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயிட் கலர் கனெக்டரில் இருந்து இந்த ப்ளூ வரும். இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு போகுது, ஹாரனுக்கு வந்து நம்ம போகுது, இதில் ஹெட்லைட்டுக்கு வந்து போகுது. சரிங்களா? ப்ளூ ஒயர் வந்து ஹெட்லைட்டுக்கும், இந்த எல்லோ அண்டு ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாரனுக்கும் போகுது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து எல்லோ, இங்கே வந்து ரெட்டு போகுது, இங்கே வந்து ப்ளூ வந்து உள்ளேருந்து வருது கண்ட்ரோலர்லேருந்து. ஸோ இது வந்து இந்த கனெக்டர் வழியாக நம்ம எடுத்திருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஒரு ப்ளூ இதுக்கு போகுது, ஒரு பிளாக் வந்து இதுக்கு வருது. ஸோ டோட்டலாக 3 ஒயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலர்லேருந்து வருது, 3 ஒயர் இதுலேருந்து வருது. சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய கனெக்ஷன். மெயின் வந்து இந்த ப்ளூவும் இந்த கனெக்டரும் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும் நீங்கள், அவ்வளோதான். இது வந்து டைரெக்டாக க்ரீனு, பிளாக்கு, ரெட்டு. க்ரீன் இஸ் கனெக்டட் டு எல்லோ, பிளாக் இஸ் கனெக்டட் டு பிளாக்கு, ரெட் இஸ் கனெக்டட் டு இங்கே ப்ளூ. சரிங்களா? இது ஆஸ் யூஷுவல் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், இந்த கனெக்டர் மேட்ச் ஆகாது. ஸோ இங்கே எல்லோ டு எல்லோ, இங்கே ரெட் டு ரெட்டு, இந்த ப்ளூ டு ப்ளூ. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸு. ஸோ நான் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு பார்த்துக்கலாம். மோட்டர் கனெக்ஷன்ஸு, அப்புறம் பிரேக்கு, த்ராட்டிலு, இந்த ஹெட்லைட்டு. ஸோ இவ்வளோ தாங்க கனெக்ஷன்ஸு. சிம்பிளான டெக்னாலஜி. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. எல்லாமே நாங்களே எங்கள் வீடியோவில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு வந்து நம்ம இந்த வீடியோவே மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக உங்களோட வண்டிகளை நீங்கள் வந்து நீங்களே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடியது தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஏன் வந்து ஒரு மெக்கானிக்கு வந்து இப்போ இந்த வீடியோவெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா யாருமே எந்த கம்பெனியுமே ஆகட்டும் அவங்களுடைய செய்யக்கூடிய இந்த மோட்டார் கண்ட்ரோலர் அவங்க விற்கக்கூடிய கிட்ட வந்து இன் இந்தியா நோ ஒன் கேன் டூ திஸ் ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா Sri Electronics and Embedded Solutions Coimbatore is doing representing the kit to getting the live connections to the peoples. சரிங்களா? ஸோ மக்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வாங்கினாலும் வாங்காட்டியும் ஸோ கனெக்ஷன்ஸ் தெரியாமல் மாற்றி கனெக்ட் பண்ணி கண்ட்ரோலர் ஃபெயில் ஆகி ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம ஸ்ரீ எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்ககிட்ட வாங்குகிற கஸ்டமர்களாகட்டும் இல்லை வந்து இதை பார்த்துட்டு இருக்க மெக்கானிக்கலாகட்டும் ஸோ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த கனெக்ஷன்ஸை வந்து தவறு செய்திடக்கூடாதுங்கிற வேண்டி தான் நம்ம அந்த கனெக்ஷன்ஸ் வீடியோவே நம்ம செக்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இது ஓப்பனாக வந்து இதை அப்படியே சொல்லி பேசிட்டு இதை மறைச்சிட்டு போகக்கூடிய விஷயங்களும் நிறையா பண்ணலாம். பட் நம்ம வந்து ஸ்ரீ எலக்ட்ரானிக்ஸ்னாலே ஒரு டிரான்ஸ்பரன்சி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எதுவுமே மறைச்சு விற்கக்கூடிய பொருட்கள் இல்லை. ஸோ அதனால் டைரக்ட் டிரான்ஸ்பரன்சியில் தான் நம்ம என்றைக்குமே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு என்னென்ன பொருள் வருதுங்கிறத நம்ம வந்து தெளிவாக சொல்லிடுறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து கிட் ரிசீவ் பண்ணாலும் இந்த டோட்டல் அக்சசரிஸ் தான் வந்து உங்களுடைய கொரியர்லேயோ இல்லை வந்து பார்சல் சர்வீஸ்லையோ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட் சொல்யூஷன்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த கிட்டனுடைய அக்சசரிஸ் நீங்கள் வந்து பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் வந்து இதனுடைய கனெக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து தேர்டு செக்ஷனுக்குள்ளே போகலாம். அதுதான் வந்து டெமோ செக்ஷன். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்து நம்ம வந்து இந்த மோட்டரை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். கோயிங் டு தேர்ட் செக்மெண்ட் டெமோ. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இன்புட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு நம்ம பேட்ரி சோர்ஸ் மூலிமா எடுத்திருக்கோம். 35.6 இருக்குது. ஸோ அரௌண்டு 36 வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து இன்புட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், கீ சுவிட்சை நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். பவர் கீ சுவிட்சை இங்கே இண்டிகேஷன் தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் பேட்ரி லெவல். ஸோ நம்ம இப்போ பேட்ரி லெவலில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஈங்கிறது எம்டி,
எஃப்ங்கிறது ஃபுல்லு. சரிங்களா? ஸோ இங்கே பேட்ரி, இங்கே சிம்பிள் வருது பாருங்கள் ரெட் கலரில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வாங்க, நம்ம அந்த ஹெட்லைட் இது நான் சொல்லிடுறேன். ஹெட்லைட் வந்து இந்த சுவிட்சு, ஹெட்லைட் ஆன் ஆஃப். சரிங்களா? ஸோ இது வந்து ஹாரன், நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்தது பிரேக் அசம்பிளி. பிரேக் அசம்பிளிக்கு சப்ளை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆக்சலரேட் பண்ணி மோட்டரை வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஆக்சலரேஷன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சைக்கிளில் எடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆக்சலரேட் பண்ணிடக்கூடாது, மெதுவாக தான் போகணும். ஏன்னா நிறையா குழந்தைகள்லாமே இந்த சைக்கிள் யூஸ் பண்ணுறத காரணத்தினால எடுத்தோம்னா வந்து கண்ட்ரோலரும் உங்களுக்கு எடுத்தோன்னா ஃபுல் ஸ்பீடு போகாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூமெண்ட் நடக்கும். அங்கே பாருங்கள் மோட்டர் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்னிங்காக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஸ்பீடு வந்து ஒரு 35 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து அச்சீவ் ஆகும். 30 to 35 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மோட்டரை பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்னிங்காக ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபேட் டயர்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹப் மோட்டார். சரிங்களா? எஸ்பெஷலி கம்மிங் வித் ஃபேட் டயர்ஸ், ஃபேட் சைக்கிளுக்கு ஃபேட் டயர் இருக்கக்கூடிய மாடல்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம இந்த கிட்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆக்சலரேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெதுவாக கொடுக்கலாம். இன்னொருக்க நான் ஆக்சலரேஷன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் இங்கே த்ராட்டில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஏதோ ஒரு பிரேக் கிட் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பிரேக் கிட் எடுத்துட்டேன் கையில். பாருங்கள், இப்போ நான் பிரேக் வச்சுருக்கேன், ஆக்சலரேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டக்குன்னு வந்து பிரேக் பிடிக்கிறேன். பாருங்கள், நின்றுச்சா? இப்போ நீங்கள் பிரேக்கை விட்டிங்கன்னா திரும்பி ஆக்சலரேஷன் வரும். தெரியுதுங்களா? ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு மோட்ரு. இப்போ நான் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், நின்றுச்சுங்களா? ஆனால் ஆக்சலரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நான் பிரேக் விடுறேன். பிரேக் விட்டால் உங்களுக்கு அதே ஸ்பீடு வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் 2 பிரேக் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான். அப்போவே வந்து ஆன் ஸ்பாட்டில் நின்றுடும் நம்ம மோட்ரு. ஸோ வெரி ஸ்மூத்னிங். ஸோ நான் பிரேக் அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இன்னொருக்கா நான் மோட்டரையும் ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபுல் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டேன். இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ பார்க்குறக்கு இதில் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிளில் ஃபிட் பண்ணிங்கன்னா என்னுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் அரௌண்ட் 30 to 35 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு போகும். ஸோ இந்த கிட்டு வந்து உங்களுடைய ஃபேட் சைக்கிளுக்கு நீங்களே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த கிட்டு நீங்கள் வேணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சொல்யூஷன்ஸ், கோயம்புத்தூர். ஸோ நிறையா இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் போய் சென்றடையும். ஸோ அவங்களுக்கும் எப்படி வந்து நம்ம ஒரு நார்மல் சைக்கிளை வந்து எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சைக்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கிட்டுக்குமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஃபார் தி ஹெல்ப் ஆஃப் தி பீப்புள்ஸ், ஃபார் தி கனெக்ஷன்ஸு. ஸோ கண்டிப்பாக எங்களுடைய வீடியோஸ் எல்லாருமே பொறுமையாக பாருங்கள். we have around 70+ வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 70-80+ வீடியோஸு நம்மளோட சேனலில் போத் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம், எல்லா மக்களுக்கும் பார்க்கணும் அப்படிங்கிற வேண்டி. ஸோ ஒரே வீடியோவை we can come with both இங்கிலீஷ் வெர்ஷன் அண்ட் as well as தமிழ் வெர்ஷன். தமிழில் நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக அவங்க வந்து யூஸ்ஃபுல் அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரே லட்சியம். ஸோ கண்டிப்பாக இந்த கிட்டு வேணுன்னா எங்களை வீடியோவில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் போய்கிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேல்ஸ் டீம் வந்து உங்களை சூனாக வந்து என்னுடைய டீட்டெயில்ஸு, ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புவாங்க.
சரிங்களா. ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.